ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நானேஸ் கிச்சன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் கேக். ஸோ 250 கிராம்ஸ் பட்டர், 250 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் இருக்குதோ, என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆரஞ்ச் ஜூஸ். மைதா 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஆரஞ்ச் ஜூஸ் எதுக்குனாக்கா, இதில் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து போட்டு நம்ம கொஞ்சம் நாளி அதில் பேக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ஆக்சுவலி கிறிஸ்மஸ் கேக் பண்ணுறதுக்கு இந்த ஒயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு பதில் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது கேரமல் சிரப். இது 100 ml 100 கிராம் சுகர் எடுத்து அதை தண்ணி விடாமல் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சினா இந்த மாதிரி வரும். அது கூட லாஸ்ட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பட்டர் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த சுகர் நல்லா கரைஞ்சாதான் உங்களுக்கு கீழே கேக் ஓவனில் பேக் பண்ணக்குள்ளே போய் கீழே போய்ட்டு செட்டில் ஆகாது. அந்த சுகர்லாம் அப்படியே கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக்கில் போய்ட்டு அடியில் செட்டில் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து போட்டு கையாலே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேக்கு பிளெண்டர் வச்சு வந்து பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதுக்காக தான் கையாலே வந்து பீட் பண்ணுறது. யூஸ்வலாக வந்து கேக் பண்ணக்குள்ளே கையாலே தான் பீட் பண்ணணும். பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி வந்திருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு அதை கை வச்சு பார்த்தாலே அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும். இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 10 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு 4 முட்டை வந்து எடுத்துருக்கோம். 4 முட்டை வந்து எல்லாத்தையும் அட் டைமில் வந்து ஆட் பண்ணாமல் 1 by 1 தான் ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லா எக்கும் வந்து ஒரே டைமில் வந்து ஆட் பண்ணிங்கனாக்கா அது முட்டை தனியாகவும் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சர் தனியாகவும் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் எப்போதுமே வந்து ஒரு எக்காக தான் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது எல்லாம் ஒன்றா வந்து பிளெண்ட் ஆகி வரணும். பிளெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் வந்து அடுத்த எக் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த 2வது முட்டையை ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டையை ஆட் பண்ணக்குள்ளே பாருங்கள், மாவு தனியாக எக் தனியாக வந்து லைட்டாக அப்படியே செப்ரேட் ஆகிட்டு வருது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும். நம்ம எல்லா எக்கும் ஒரே டைமில் போட்டோன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த சேம் டைம் மிக்ஸ் பண்ண அந்த எக் கூட வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபோமியாக வந்திருக்கு. ஸோ இப்போ 3வது எக்கும் ஆட் பண்ணிட்டோம். அதையும் வந்து போட்டு 1 by 1 வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது பொறுமையாக தான் வந்து நம்ம பண்ணணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த எக்கும் அந்த கேக் மிக்சரும் வந்து அந்தளவுக்கு வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. இப்போ 4th எக்கும் போட்டாச்சு. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் ஆகி எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கேரமல் சிரப் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இந்த கேரமல் சிரப் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த நல்ல டார்க் கலர்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்து கேரமல் சிரப் ஆட் பண்ணுறோம். இந்த கேரமல் சிரப் வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஒரு 100 கிராம் சுகர் எடுத்து பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதே வந்து தானாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதை வந்து நீங்கள் மெல்ட் ஆகி ஒரு நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அது கூட கொஞ்சோண்டு ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடணும். 50 ml அதுக்கு கொஞ்சமாகவே வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணி அதை தண்ணியோட கரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட வந்து இந்த மைதா மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரூட்ஸ்லாம் தனியாக வந்து அடியில் போய் செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணாக்கா எல்லாம் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல
நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மட்டும் வந்து போட்டு ஃபாஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்லோ ப்ராசஸில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடியிலேருந்து எடுத்து மேலே வந்து விடணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லாட்டினா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபோமி டெக்ஸ்சர் போயிடும். ஃபோமி டெக்ஸ்சர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு கேக் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அதுக்காக தான் வந்து பொறுமையாக வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். நம்ம மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பீட் பண்ணி அதோடைய கேக்கோடைய சாஃப்ட்னஸ் போயிடும், இல்லைன்னா கேக் வந்து ஹார்டாகிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுறது. இதை பார்க்குறதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் மிக்ஸ் பண்ண வந்து ப்ராப்பராக வந்து மிக்ஸ் ஆகிடும். பட் பொறுமையாக வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ப்ரொசீஜரோடு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கீழேருந்து எடுத்து மேலே விடணும். அதே மாதிரி தான் கீழேருந்து எடுத்து மேலே விடணும். இதே மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கே. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு தெரியும் இல்லையா, அந்த இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு, எல்லா மிக்சரும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா சாஃப்டாக இவ்வளோ க்ரீமியாக கையால் மிக்ஸ் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா இவ்வளோ க்ரீமியான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆக்சுவலி நீங்கள் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஃபாயில் ஷீட் கூட போட்டுக்கலாம். நான் ஃபாயில் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். அலுமினியம் ஃபாயில் ஷீட் தான். அடியிலையும் வந்து பட்டர் தடவிட்டேன், ஃபாயில் ஷீட்லேயும் வந்து பட்டர் தடவிட்டேன். இல்லை நீங்கள் 60% வரலும் நீங்கள் வந்து இதில் ஃபில்லிங் பண்ணாலே போதும். எனக்கா கேக் வந்து ரைஸ் ஆகி வரும் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 60% வந்து போட்டால் போதும். ஸோ போட்டுட்டு லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக போய்ட்டு அந்த கேக் விசிலில் வந்து போய்ட்டு உட்காரும். அடுத்தது இந்த மாதிரி வந்து நீங்கள் அதாவது என்னென்னா, அந்த பேன் இல்லை, ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இந்த ஃபாயில் கவர்லேயும் வந்து நம்ம கேக் பண்ணலான்றதுக்காக நான் இதுலேயும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து 1/2 kg அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா ஒரு 30 to 35 மினிட்ஸே வந்து போதும். எனக்கு அவங்க கேக்கோடைய குவான்டிட்டி பொறுத்து தான் இருக்குது டைமிங்ஸு. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கனாக்கா அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக்கரில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். இங்கே பாருங்கள், சூப்பராக கேக்கு வந்திருக்கு. ஃபாயில் கவர்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது கேக்கை நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு வந்து கேக் சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃபாயில் இதுலேயும் வந்து நம்ம பேக் பண்ணோம் இல்லையா, அந்த கேக்கும் வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேக் செஞ்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொடுக்க. இந்த கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நட்ஸ் வந்து மேலே இருக்குது. எல்லா ஃப்ரூட்ஸும் நட்ஸும் வந்து அடியில் போய்ட்டு செட்டில் ஆகாமல் உங்களுக்கு மேலே வந்து அந்த நட்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து அந்த மாவு கூட நட்ஸில் வந்து போட்டு ஆட் பண்ணுறது. கேக் வந்து ரொம்ப அப்படியே சாஃப்டாக புலன்னு இருக்குது. கையில் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த கேக் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில்